மேல அக்கறை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. உன் கூட பிறந்திருக்கேன், உன் வயிற்றுல பிறந்திருக்கேன். அவன் உன்னை ஏமாத்தணும்னு வந்திருக்கான், நான் உன்னை மாத்தணும்னு வந்திருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து இந்த நிலையை மாத்தணும்னு வந்திருக்கேன். அதனால ஒரு தலைவன் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் பார்க்கக்கூடாது. நான் வேட்பாளர் இல்லை, அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு, பெருமை வாழ்வுக்கு, விடுதலைக்கு புரட்சிகர அரசியலை நடத்தி வந்த ஒரு புரட்சிக்காரன், ஒரு லட்சியவாதி என்று பார்க்கணும். இவங்களை பல வேட்பாளர், வாக்காள பெருங்குடி மக்களே, ஏழை விவசாய எளிய மக்களே, இவனாவது பேசுறான பத்தியெல்லாம் எங்காளுங்க ஓட்டுக்காக வந்தவன் என்பதை மறந்துடணும். நான் பிறந்த இந்த நாட்டுக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாக்குக்காக நான் வந்தேங்கிறத மறந்துடணும். உங்கள் வாழ்க்கைக்காக இந்த மகன் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வாத்தியாருக்கு பிரச்சனை நான் தான், டாக்டருக்கு பிரச்சனை நான் தான் போய் நிற்பேன், நர்ஸுக்கு பிரச்சனை நான் தான் நிற்பேன், கூட்ட தூய்மை பணியை நான் தான் நிற்பேன், மகளிர் சுயதொழிலுக்கு நான் தான், விவசாயிக்கு பிரச்சனை நான் தான், மீனவருக்கு பிரச்சனை நான் தான், இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான். ஆனால் பிரச்சனையை தந்தவனுக்கு ஓட்டை போட்டு மறுபடியும் என் மக்கள் என்னை ரோட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் பிரச்சனை என்ன, வீடை இடிக்கிறான், சீமானம் கூப்பிடு, கார் எடுத்து போய் காப்பாற்றி விட்டு வருவேன். மறுபடியும் ஐயா என் நிலத்தை பறிக்கிறான், ஐயா தொழிற்சாலை கட்ட போறான், ஐயா போய் சண்டை போட்டு தொடரா பாப்போம்னு சண்டை போட்டு வருவேன். இப்படி போராட மட்டும் இந்த மகன் ஓட்ட போட பிரச்சனை எவன் தந்தானோ அவன். இதுலதான் இந்த நாடு நாசமாகிட்டு இருக்கு. இப்பவும் அதான் நடக்க போகுது. ஓட்டுக்கு 8000 நல்ல ஆட்சி கொடுத்தா ஓட்டுக்கு எதுக்கு காசு? 8000 எதுக்கு டோக்கன் கொடுக்கணும்? 8000 டோக்கன் கொடுக்குற நிலைமையில ஏன் ஆத்தால பண்ண வைக்கணும்? 60 வருஷம் ஆண்டிருக்கு இல்லை, என் அக்கா தங்கச்சிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத நிலையில் வச்சிருக்கேன். 1000 ரூபா மாசம்னா அம்மா ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது. ஒரு இட்லி விலை என்ன தெரியுமா அம்மா? ஒரு இட்லி எவ்வளோ? 30 ரூபா சென்னையில். ஒரு இட்லிக்கு கூட காசு இல்லை நம்ம எங்கள் ஆத்தாட்ட. இந்த நிலையில் வச்சிருக்கான். இதை மாற்றணும். இருந்த இடத்துல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருவாயை சம்பாதித்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி வறுமை ஏழ்மை இல்லாத நாட்டில் என் மக்களை வாழ வைக்கணுங்கிற கனவு. அந்த கனவோட உங்கள் மகன் வந்திருக்கேன். ஏன் என் கால்களில் தான் நடந்து வந்திருக்கேன், அடுத்தவங்க கால்களில். காங்கிரஸை கூட்டிக்கிட்டு, கம்யூனிஸ்டை கூட்டிக்கிட்டு, முஸ்லீம் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், வேற ஏதாவது கட்சி இருக்கா? எல்லா கட்சியும் கூட்டிகிட்டு வரல. 22 கட்சியை கூட்டிகிட்டு வர்றாப்புல ஐயா ஸ்டாலின். 15 கட்சியை கூட்டிகிட்டு வர்றாப்புல ஐயா